ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடை வச்சு லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் ஒன்று போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த சென்டர் லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். அதுக்காக அந்த சென்டர் லைன் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டான்ஸாக எடுத்து எண்டில் வந்து நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த லைன் மார்க் பண்ணோம்ல, அந்த லைனில் வந்து மிடில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா லீஃபோட எட்ஜில் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா த்ரெட்டு வந்து டைட் ஆகிடும். சரியா? இப்போது கீழே வந்து ஒரு லாக் பண்ணுங்கள். மேலே வந்து லாக் போட்டுறாதீங்க. அதை வந்து நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து இப்படி தான். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடு, இந்த லீஃபோட எந்த சைடு வேணால் நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரைட் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கீழே வந்து லாக் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்து வந்து லெஃப்ட் சைடு மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்தோம்னா த்ரெட்டு டைட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு லாக் ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த சைடு அந்த மாதிரியே வந்து மாற்றி ஸ்டிச்சஸ் போடணும். அந்த லைன் வந்து நம்ம எதுக்காக வந்து மார்க் பண்ணுறோன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். வீடியோவோட எண்டில் நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. நம்ம எதுக்காக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும், ஃபினிஷிங்கும் இருக்கும். சரியா? அதனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லீஃப் வந்து நான் முடிக்க போகிறேன். இந்த லீஃப் வந்து முடித்ததும் பார்த்திங்கன்னா நம்ம லைன் வந்து மார்க் பண்ணோம்ல சென்டரில் வந்து நீங்கள் வந்து எண்ணாட் போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. நீங்கள் சைட்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லீஃபோட ஷேப் கொஞ்சம் மாறினாலும் மாறும். அதனால் நீங்கள் சென்டர்லேயே போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த லீஃபை சுற்றிலும் பாருங்களேன், அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதோட அந்த ஹோல் வந்து தெரியுதில்ல, அதை வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி குட்டி செயினாக வந்து நீங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு லைன் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எட்ஜஸில் போடும்போது ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம வந்து நீடில் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே இந்த சென்டர் லைன் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதுக்காக இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கட்டானா பீடும் ஒரு 3mm பீடும் வச்சு அந்த சென்டரில் வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். நான் வந்து இந்த லீஃப் முடித்தோடனே அதே சில்க் த்ரெட்லேயே வந்து நான் அந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து மிஷின் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு எப்படி வந்து லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணி தரணுன்னாலும், ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.